வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ். இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் புதிதாக பார்ப்பவர்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது 2025ஆம் ஆண்டு. சில பேர் 2024ல் சிறு தொழிலாம் ஆரம்பித்து நிறைய பணம் சம்பாதித்திருப்பீங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா 2023 போச்சு, 24 போச்சு, இப்படி வருஷம்தான் போகுதே வந்து கையில் காசே இல்லை, வெறும் பெரிய அளவு சம்பாதிக்கல அப்படின்னு ஏக்கத்தோடு இருப்பாங்க. அந்த ஏக்கத்தை போக்கும் வகையில் ஒரு சிறு தொழில் நான் ஒன்று பார்த்தேன் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்டில். அதை உங்கள்கிட்ட இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். அது பலாப்பழத்திலிருந்து, பலாப்பழ கொட்டையிலிருந்து எடுக்கப்படும் பவுடர். தினமும் பல ஆயிரம் வரை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சிறு தொழிலாக இது இருக்குது. பொதுவாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பழத்தை சாப்பிட்டுட்டு அதனோட விதைகளை பெரும்பாலும் தூக்கி எறிந்து விடுவோம். இப்போ சில காய்கறிகள், பழங்களில் விதைகள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். சிலதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பழங்கள், காய்கறிகளில் விதைகள் மற்றும் கொட்டைகள் சிறுசாக இருக்கும். இது வெள்ளரிக்காய் எடுத்துட்டிங்கன்னா அதை நம்ம விதைகள்லாம் அவ்வளோ தூக்கி போட மாட்டோம். தக்காளியில் கூட விதை இருக்குது. வெண்டைக்காயும் அதே மாதிரி தான். அதெல்லாம் நம்ம தூக்கி போடுவதில்லை. அது உணவாக உட்கொண்டு விடுவோம் வேக வைத்து. சிலதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடுவோம். அப்படி அந்த தூக்கி எறியப்படும் பலாப்பழ கொட்டைகளுக்கு இப்பொழுது மவுசு இருக்கு. அது நிறைய பேருக்கு தெரியல. அதனால நான் அதை பற்றி இப்போ இந்த காணொளியில் சொல்கிறேன் உங்களுக்கு. தற்போது பலாப்பழத்தை அடிப்படையாக கொண்டு பல்வேறு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. பலாப்பழம் அப்படின்னு பார்த்தாலே அதுக்கு ஒரு சில மருத்துவ குணங்கள் இருக்கு. எல்லா பழங்கள், எல்லா காய்கறிகளுக்குமே ஒரு மருத்துவ குணம், உடல் நலத்திற்கு நல்லது பயக்கும் பல அந்த விட்டமின்கள்லாம் இருக்கும் அதில். பலாப்பழ விதைகள் பார்த்தீங்கன்னா அந்த ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். பலாப்பழ விதை பவுடர், அதாவது மாவு. இந்த பலாப்பழ கொட்டையிலிருந்து எடுக்கப்படும் அந்த மாவுக்கு நார் சத்து, அப்புறம் புரதம், புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் விட்டமின்களில் பார்த்தீங்கன்னா ஏபிசி, அப்புறம் தாதுக்கள் நிறைந்திருக்கு இந்த பலாப்பழ கொட்டையில். இந்த அபார சக்தி நம்ம உடல் நலத்திற்கு தரும். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்கானிக் பற்றி பேசுகிறாங்க, ஆயுர்வேதத்தை பற்றி பேசுகிறாங்க. எல்லாம் இயற்கை மாறிக்கிட்டு வராங்க. இயற்கை உணவு அது மாதிரி மாறிக்கிட்டு வராங்க. ஸோ தாவர அடிப்படையிலான இறைச்சிகள் அண்மை காலமாக சைவ உணவு பிரியர்கள் மத்தியில் பிரபலமடைந்து வருகிறது. அதாவது வெஜிடேரியன் சிக்கன் வாங்க, சோயாபீன்ஸ் எல்லாம். அது மாதிரி இந்த பலாப்பழ கொட்டையும் அது போட்டு பல்வேறு விதமான அந்த உணவை அவங்க மாற்றி ஒரு அசைவ இதுக்கு அதை மாற்றிப்பாங்க. சாப்பிடுவதற்கு அசைவமாக இருக்கும், ஆனால் இது சைவம் தான். இப்போ இந்த பலாப்பழ விதைகள்லேருந்து எடுக்கப்படும் பவுடர்களை பல பிஸ்கட் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ இதனுடைய முதலீடு, இதன் மூலமாக நம்ம எப்படி அந்த அந்த பலாப்பழ கொட்டை பவுடர் எப்படி தயாரிக்கிறது, முதலீடு எவ்வளோங்கிறத பற்றி பார்ப்போம். முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவு தேவைப்படாது. இருந்தாலும் இதற்குன்னு ஒரு தனி இயந்திரம் வாங்கிக்கிறது தான் நல்லது. ஏன்னா பலாப்பழம் கொட்டைங்கிறது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது மற்ற இது மாதிரி கிடையாது. வெத்தலை பொடி தயாரிக்கிறது, அப்புறம் பிரண்டை பொடி, இதெல்லாம் ரொம்ப எளிதான விவகாரம். அதனால் அரைக்கிறது சுலபம். பொடியாக்கிறது இது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால அதுக்கென்று ஒரு இயந்திரம் இருக்குது. நீங்கள் indiamart.com இல்லைன்னா அமேசான் வெப்சைட்டுகளில் போயிட்டு ஜாக் ஃப்ரூட் பல்வரைசிங் பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷின் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணப்பட்ட பக்கத்தில் இந்த படத்தில் காட்டப்பட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். இதனுடைய முதலீடு மினிமம் ஒரு 1,4 லட்சம் 1,50,000 நீங்கள் போட்டால் தான் இதை ஆரம்பிக்க முடியும். இடவசதி வீட்டிலேயே ஒரு பகுதி ஒரு 200 சதுரடி இருந்தால் கூட போதும். ஸோ உணவு மற்றும் அந்த இது பானங்கள், அதாவது ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் நம்ம தயாரித்தோம் அப்படின்னாக்கா அதுக்கு சான்று வேண்டும். எஃப்எஸ்எஸ்ஏனுடைய சான்று அவசியம் வாங்க வேண்டும். அது இல்லாமல் நம்ம தயாரிக்கக்கூடாது. ஸோ அந்த பலாக்கொட்டை இந்த அரவை இயந்திரத்தை பார்த்தீங்கன்னா இது 200 கேஜி கெப்பாசிட்டி கொண்டது. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னால தயாரிக்கப்பட்டது. இது 1,00,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இது மாதிரி 2 லட்சம் 3 லட்சம் அது மாதிரிலாம் இருக்குது. ஆட்டோமேட்டிக்கு அதெல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு 100 கேஜி 200 கேஜின்னா தான் உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸுக்கு நம்ம இதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ வீட்டு அளவில் பண்ணோம்னா ஒரு மிக்சிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு இயந்திரங்கள்லையோ போட்டு நம்ம அரைச்சி குறைந்த அளவு
நம்ம பவுடர் தயாரிச்சுக்கலாம் நம்ம தேவைக்கு. பட் நம்ம வியாபாரம் வரும்போது இது மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு முதலீடு என்பது நாம் செய்ய வேண்டும். விதை மாவு தயாரிப்பதற்கு முன்னாடி அந்த பலா கொட்டைகள் இருக்கு இல்லையா, அதை நல்லா வெயில்ல காய வைக்கணும். 60 டிகிரி சொல்றாங்க. அந்த வெப்பநிலை இல்லைன்னா கூட குறைஞ்ச 2-3 நாட்கள் நன்றாக உலர்த்தி விட்டு அந்த உலர்த்தப்பட்ட அந்த பலாக்கொட்டைகளை இந்த மிஷினில் போட்டிங்கன்னா அந்த மாவு நமக்கு கிடைச்சிரும், பலாப்பழ விதை மாவு. அந்த பலாப்பழ விதை மாவு வந்து உணவில் சேர்ப்பது வந்து ரொம்ப எளிது. அது பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சப்பாத்தி மாவு அப்புறம் பரோட்டா தயாரிக்கும் போதுல இந்த மாவையும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. அது தவிர கஞ்சி மாவு தயாரிக்கும் போது இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல சத்துள்ள மாவாக அது இருக்கும். இது வச்சு பல லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த பலாக்கொட்டை மாவு தயாரித்த பின்பு அதை வந்து 200 கிராம் 500 கிராம் பேக்கெட்டுகளாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த ஒரு சிறுதொழில் தொடங்கும் போது அதுக்கு உண்டான பெயர், அப்புறம் லேபிள், அப்புறம் லோகோ இதெல்லாம் நம்மளா கிரியேட் பண்ணிக்கணும். அது கிரியேட் பண்ணி நல்ல ஒரு பேக்கெட் போட்டு இப்போ இந்த படத்தில் இருக்கிற மாதிரி இதை ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோன்ற பேக்கெட்டுகளை நம்ம விற்கலாம். 1/4 கிலோவே 200 ரூபா, 250 ரூபா, சில இடங்களில் 300 ரூபா வரைக்கும் கூட போட்டிருக்காங்க ரேட்டு. உங்களுக்கு ஹோல்சேலில் விற்கிறதுனா கூட நீங்கள் ஒரு 2-3 பேரை கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பலா விதை வந்து ஹோல்சேல் கடைகளில் வந்து வாங்குறதா இருந்தால் பலா கொட்டையை 50 ரூபாயிலிருந்து அவங்க விலை போட்டிருக்காங்க, IndiaMart.comலாம். இப்போ நல்ல தரமான பலா கொட்டைகளை வாங்கி அதை நல்லா மாவாக அரைத்து அதுக்கப்புறம் அதை நல்லா பேக்கிங் பண்ணி ஒரு 1/4 கிலோ ஒரு 200 ருபீஸ்ன்ற ரேஞ்சுக்கு நம்ம விற்க முடியும். ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 10 கிலோ விற்றால் கூட ஒரு 10,000 ரூபாய் வரை நமக்கு வருவதற்கு வருமானம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மளிகை கடை எங்கெங்கெல்லாம் விற்கலாம்னா மளிகை கடை, ஷாப்பிங் மால், ஆன்லைன் ஸ்டோர்ஸ் போன்ற ஹோட்டலில் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஸோ மாதம் சராசரியாக ஒரு 3 லட்சம் வருமானம் வரும் ஒரு நல்ல தொழிலாக இந்த பலாக்கொட்டை மாவு தொழில் பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.